வணக்கம், நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். அழகர் சாமியின் குதிரை இது வந்து சுசீந்திரன் சாருடைய படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து ஃபுல் படம் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். எல்லோரும் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். படம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடியாக தான் இருக்கும். ஒரு சின்ன ஃபீல் இருக்கும் படத்தில். படத்தில் எல்லாருமே வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு மலை போர்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம். போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர், மொத்தம் 12 கிலோமீட்டர் வரும். 12 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே போய் அங்கே எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு போய் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அங்கே யாருமே இது வரைக்கும் ஷூட் பண்ணல. அப்படி கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண படம். அந்த படத்தில் நான், பிரபாகர், சரண்யா மோகன், அப்புறம் குதிரையை பற்றி சொல்லி ஆகணும். குதிரை வந்து அப்படி சூப்பராக நடிச்சிருக்கு இந்த படத்தில். குதிரை கூட கிட்டத்தட்ட நான் போய் ஒரு 3 மாதம் மொத்தம் பழகிடுங்க. என்னென்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடி குதிரை கூட ஃபுல்லாக பழகிட்டு இருந்தேன். பழகி அந்த குதிரை கூட நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுமாதிரி அந்த குதிரையை விட்டு பிரிஞ்சு வரும்போதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி ஒரு மறக்க முடியாத நிகழ்வு வந்து அழகர் சாமியின் குதிரைங்கிற படம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வெண்ணிலா கபடிக்குள்ளே நான் காமெடி நான் வரணுன்னு தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் நான் வந்து ஹீரோவானே நான் நினச்சே பார்க்கல. அது வந்து சுசீந்திரன் சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த படம் எப்படி ரசிக்கிறாங்கன்னு தியேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் எனக்கு வந்து மறக்க முடியாத படமாக இருக்கும். ஐயா, யாரா வேண்டாதவங்க ஐயா இந்த திருவிழாவை நிப்பாட்டு போட்டு குதிரையை தூக்கிட்டு போயிருக்காங்க. இளையராஜா ஐயா மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் மியூசிக் சின்ன வயசுலேருந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே கேட்டு அவருடைய மியூசிக்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மியூசிக்னாலே அவர் இளையராஜா சார் தான். அந்த மியூசிக் கேட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவர் மியூசிக்கில் நடிக்கிறது பெரிய பாக்கியம்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் மியூசிக்கில் நடிக்கிறது. இந்த படத்தை வந்து மியூசிக் மட்டும் இல்லாமல் என் குரல் மாற்றி பாடியிருக்காங்க இளையராஜா ஐயா. வந்து குதிக்கிறேன் குதிக்கிறேன் குதிரை குட்டி அப்படின்னு ஒரு சாங்கு இந்த படத்தில் குரல் மாற்றி பாடியிருக்காங்க. குதிக்கிற குதிக்கிற குதிரை குட்டி என் மனச காட்டுது, அது துடிக்குது துடிக்குது வயசு படி என் உசிர மீட்டுது, பால் போல பனி போல நிறந்தானே. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அவர் சாங்கில் இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். குடும்பத்தோட ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஐயா 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 குதிரை பிடிச்சி வச்சுட்டு தர மாட்டாங்க ஐயா. பிஹைண்ட் வேர்ட்ஸ் வியூவர்ஸுக்கு என்னோட வணக்கம். ஸோ இப்போ வந்து எங்களோட ஃபிலிம் அழகர் சாமியின் குதிரை ரிலீஸ் ஆகிருக்கீங்க. எல்லாருமே இருந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கேரக்டர் இப்போது இந்த ஃபிலிமில் பற்றி என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லுச்சுன்னா, கேரக்டர் நேம் வந்து ராணி. ராணி வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில்ஸ் ஏரியா. இப்போது ஒரு ஊட்டி, பட் லொக்கேஷன் வந்து ஊட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் வந்து இருக்கிற 80s 82 அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்போ குட்டியோட பேராக நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர், இல்லைன்னா ஒரு பெரிய கேரக்டர், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காங்க. அந்த டைம், அந்த டியூரேஷன், அந்த கேரக்டர் வந்து ஃபிலிமில் இருக்கிற டியூரேஷன் கூட ரொம்ப ஒரு 15 to 20 minutes தான் இருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு கேரக்டர். அப்புறம் என்னோட டைரக்டர் சுசீந்திரன் சார் கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழு நான் ஹீரோயினாக அறிமுகமானது வந்து அந்த ஃபிலிம் தான். ஸோ இது வந்து அவங்களோட 3rd மூவி, என்னோட செகண்ட் மூவி சார் கூட. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எல்லாருமே, கேமராமேன் தேனி ஈஸ்வர் சார் அப்படி கொஞ்சம் பேர் தவிர மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு. அப்புறம் மெயின் என்னென்னா, ஹீரோ வந்து அப்புக்குட்டின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஃபஸ்ட் அவங்க ஸ்டோரி பற்றி சொன்னாங்க, என்னோடய கேரக்டர் இப்படி இருக்கும், கொஞ்சம் டியூரேஷன் தான் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க.
ஆனால் கடைசியில் சொன்னேன் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து அப்புக்குட்டின்னு சொன்னேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங். நான் அப்புக்குட்டி கூட நான் நடிச்சிருக்காங்க. பட் அப்புக்குட்டி ஹீரோவாக வரும்போது நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த ஸ்டோரி அந்த த்ரெட் கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்புக்குட்டி வந்து இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆத்துல இறங்குவார அவரு தாங்க ஐயா. அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா? ஸோ அப்புக்குட்டி கூட நடிக்கும்போது ஏன்னா எங்களுக்கு முன்னாடி தெரியும் வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒரு தெரியறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புக்குட்டிக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்துச்சுன்னா இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடச்சிட்டு இருக்கு. என்னை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஹீரோ எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி தரணும்னு நான் வேண்டிக்கிற கடவுள்கிட்ட. ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த ஃபிலிம் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கணும். தேங்க்யூ. குதிரை இல்லாமல் நாங்கள் எப்படி சாமி அழகரை கும்பிட முடியும்? பிகன் வீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் சுசீந்திரன். வெண்ணிலா கபடிக்குழு நான் மகால படத்துக்கு அப்புறம் நான் பண்ணிருக்கூடிய 3வது படம் அழகர் சாமி குதிரை. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கு இந்த படத்தை பார்த்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற முதல்ல இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இளையராஜா சார், தேனீஸ்வரன் கேமராமேன், தென் இந்த படத்துடைய முக்கிய கதை வசனம் பாஸ்கர் சக்தி சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன், ஃபைட் மாஸ்டர் அனரசு, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு 1981 காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதையை நாங்கள் வந்து சித்தரிச்சிருக்கிறோம். ஒரு மலையபுரங்கிற ஒரு கிராமம், ஒரு அகமலைங்கிற ஒரு மலைப்பிரதேச கிராமம், இந்த 2 கிராமங்கள் தான் இந்த படத்துடைய முக்கிய இடங்களாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அப்புக்குட்டி வந்து அழகர் சாமிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பேரை வந்து சரண்யாமோகன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்கா அப்படி அப்புக்குட்டி. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதை 100% முழுமையாக எனக்கு வந்து அவர் நடிச்சிருக்காரு. அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா? சாமி. அவரோட குதிரை வாகனம் தான் காணாம போயிடுச்சு. குதிரை இல்லாம நாங்க எப்படி சாமி அழகரை கும்பிட முடியும்? பிரபாகர், அத்வைசா இன்னொரு பேரா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து என்ன சொல்றது வந்து நான் ஒரு 7-8 தேட்டருக்கு நான் வந்து ஷோ பார்க்கறதுக்காக போயிருக்கேன். எல்லா தேட்டர்லையுமே வந்து படத்துடைய எண்டில் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண கடினமாக ஒர்க் பண்ண எல்லா விஷயங்களுமே இந்த படத்துக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட சிரத்தைக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன். ஒரு சின்ன குட்டி பையன் வந்து அங்கிள் எனக்கு குதிரை வேணும் அப்படின்ட்டு வந்து செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்து கேட்டான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு பெரியவர் வந்து அரை மணி நேரம் பேசுறாரு படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம். அந்த இரவு நேரத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம் எந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்கிற விஷயம். இப்படி ஒரு படத்தை வந்து மக்கள் ஆதரிச்சதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா 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 குதிரை பிடிச்சி வச்சுட்டு தர மாட்டாங்க ஐயா. குதிரை காணாம போன சாமியோட விளையாட்டு. ஆக்சுவலி வந்து தேனீஸ்வரன் வந்து பேசிக்காக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். என்னுடைய முதல் படம் வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து போஸ்டர் ஸ்டில்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. அவர் அந்த போஸ்டர் டிசைன்ஸ் பண்ண லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பேசிக்காக அவர் எடுக்கக்கூடிய ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைஃப் இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த தேனி வட்டாரம் அப்படின்னு இந்த ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்தோடனே ஈஸ்வரன் தான் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வாழ்க்கை முழுசும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த கதையை எடுத்தால் நல்லா இருக்கும்னு டிசைட் பண்ணேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து விக்ரம் சார் வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணுறேன். தீக்ஷா சேத்துன்னு ஒரு தெலுங்கு பொண்ணு வந்து நடிக்கிறாங்க. போக்ரி படத்தை தயாரித்த ரமேஷ் சார் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா, ராஜீவன் ஆர்ட் டைரக்டர், தென் மாதிரி கேமரா பண்ணுறாங்க.
ஸோ நான் மங்களா குரூ அப்படியே பண்றாங்க. அனாலிஸ் மாஸ்டர் எல்லாமே அப்படியே நான் மங்களா டீம் ஒர்க் பண்றோம். என்னை நம்பி ஒரு உசுர் இருக்கு. நான் போறேன், உசுரை விட்டுருவேன். ஐயா, யாரா வேண்டாதவங்க ஐயா இந்த திருவிழாவை நிப்பாட்டு நோட்டு குதிரையை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா பிஹைண்ட் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 2-3 ரிவ்யூ நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நெட்டில் போய் இம்மிடியட்டாக பார்ப்பேன். அப்படி பிஹைண்ட் ரிவ்யூ இந்த படத்தை பற்றியும் என்னை பற்றியும் சக டெக்னீஷியன் பற்றியும் ரொம்ப வெகுவாக பாராட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகர் சாமிங்கிறது சித்திர திருவிழாவில் ஆத்துல இறங்குவார அவரு தாங்க ஐயா. அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா, சாமி.